இந்த வீடியோல வந்து நம்ம பிரிகேட் ரோட் அங்கேருந்து அப்படியே நடந்தே வந்து எம்ஜி ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் போகிறோம். சர்ச் ஸ்ட்ரீட் வழியாக தான் போகிறோம். அங்கேருந்து மெட்ரோவில் மெஜஸ்டிக் போகிறோம். பெங்களூரோட ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன். ஸோ அங்கே தான் நம்ம வந்து இப்போ நம்ம போகிறது வந்து பர்பிள் லைன் மெட்ரோ. அங்கேருந்து க்ரீன் லைனுக்கு மாறதுனால அங்கே தான் போகிறோம். அங்கேருந்து ஆர்வி ரோடு க்ரீன் லைனில் போயிட்டு ஆர்வி ரோடில் போய் நம்ம எல்லோ லைனுக்கு மாறலாம். அந்த மாதிரி 3 இருக்கு. ஸோ நம்ம இப்போதைக்கு மெஜஸ்டிக் தான் பண்ணி போகிறோம். கொஞ்சம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் நன்றி. நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக பிரிகேட் ரோடில் போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு, மெட்ரோ ட்ரெயின். ஸோ அதுக்கு கீழே அந்த ரோடு தான் வந்து எம்ஜி ரோடு. நம்ம இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் தான் போகிறோம். நம்ம வந்து இந்த சைடாக சர்ச் ஸ்ட்ரீட் வழியாக வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போகிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக அது பிரிகேட் ரோடில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கும் போதே லெஃப்ட் சைடு திரும்பினோம்னா சர்ச் ஸ்ட்ரீட் வந்துடும். ஸோ சர்ச் ஸ்ட்ரீட்டு வந்து எம்ஜி ரோடும் சாட்டர்டே சண்டே ஃப்ரைடேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய இங்கே வருவாங்க. ஷாப்பிங்ஸ் நிறைய இருக்குது. அதுபோக நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இடங்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப போகிறோம், லெஃப்டில் போகிறோம். லெஃப்டில் போயிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே ரைட் சைடில் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும். நம்ம அப்படியே போகலாம். இன்னொரு நாள் வந்து நைட் லைஃப் இங்கே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். அந்த டைம் வந்து எடுக்கணும், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நைட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு நாள் இந்த சர்ச் ஸ்ட்ரீட் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து ரொம்ப தூரம் சென்ட் மார்க் சர்ச் சர்க்கிள் வரைக்குமே போகும். ஸோ இந்த சர்ச் ஸ்ட்ரீட்லேயே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்துட்டு கொஞ்சம் போனீங்கனாலே நமக்கு வந்து விட்டல் மலை அவரோட இந்த வீடு அந்த இடம் வந்துடும். யூபி சிட்டி வந்து வரும். இங்கே பக்கத்தில் தான் யூபி சிட்டி, கபன் பார்க், அப்புறம் வந்து ராஷ்டிர பவன், விதான் சௌதா எல்லாமே இருக்கிறதுனால எப்போவுமே இந்த ஏரியா வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாசம் புக் ஸ்டால் இருக்கும். ரொம்ப ஓல்டஸ்ட் ஒரு புக் ஸ்டால். எல்லா புக்ஸும் இங்கே கிடைக்கும். இந்த மேலே போர்டு போட்டு பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் பிளாசம் புக் ஸ்டால். ஸோ ஒரு நாள் நம்ம அங்கேயும் போய் வீடியோ எடுக்கலாம். நம்ம வந்து இதில் ரைட் சைடு வந்து ரோடு கிராஸ் பண்ணணும். ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு அந்த சைடில் மெட்ரோ ஸ்டேஷன் போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ரங்கோலி மெட்ரோ ஆர்ட் சென்டர்னு சொல்லிட்டு. அது இந்த எம்ஜி ரோடில் தான். ஸோ இந்த
இந்த சர்ச் ஸ்ட்ரீட் சைடுமே இந்த மெட்ரோ ஸ்டேஷனோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா மேலே நல்லா நிறைய படங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த பக்கம் என்ட்ரி வழியாக வந்தாலுமே நம்ம நிறைய இந்த ஆர்ட்டெல்லாம் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்கும் சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மெட்ரோ சென்டருக்குள்ளே சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகள் இருக்கும் ஷாப்பிங்க்கு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய இந்த செயின், ரிங்கு, அப்புறம் கீ செயின், ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் இங்கே பாருங்க ஒரு பீஸா சென்டர், டீ காஃபி அந்த மாதிரிலாம் இருக்கும். உள்ளே இருக்குது. முன்னாடி இந்த ஒரு கடை தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த குட்டி குட்டி கடைகள்லாம் இப்போ இல்லை. முன்னாடி இல்லை, இப்போ வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து மாடிக்கு போனோம். ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எம்ஜி ரோட்லேருந்து உள்ளே என்ட்ராகிற ஏரியா இது ஆப்போசிட்டில். நம்ம இப்போ சர்ச் ஸ்ட்ரீட்லேருந்து உள்ளே என்ட்ராகிறோம். நாங்கள் போன அன்றைக்கி இங்கே பாருங்கள் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பிளட் டொனேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் எம்ஜி ரோடு. அந்த சைடு பாருங்கள், ரோட்லேருந்து உள்ளே என்ட்ராகிடலாம். ஸோ இப்போ நம்ம மேலே போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் வரும் ட்ரெயின் வரும். நல்லா குட்டி குட்டி கடைகள்லாம் இருந்துச்சு நிறைய. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸே இல்லை, எல்லாமே சில டைம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிற மாதிரி மிஷின் இருக்குது சைடில், ரைட் சைடில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் வந்துடும். இதெல்லாம் வந்து இந்த பெங்களூர் வந்து டூரிஸ்ட் வரவங்க வந்து ஞாபகமாக வாங்கிக்குவோம். கீ செயின் அந்த மாதிரியெல்லாம். இங்கே போகணும், மேலே போகணும். Popcorn 2. வரேன். இப்போ ட்ரெயின் போயிடுச்சு. நம்ம அடுத்த ட்ரெயின் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5 o'clock ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு ரிட்டர்ன் வரணும். ஸோ 2 ஸ்டேஷன் இருக்குது. இப்போ எம்ஜி ரோட்டில் இருக்கும், அடுத்தது கபன் பார்க்கு, அடுத்து விதான் சவு தான், நெக்ஸ்ட்டு மெஜஸ்டிக். கேஎஸ்ஆர் வரும், அதுக்கப்புறம் மெஜஸ்டிக். ட்ரெயின் வந்துச்சு.
The next station நம்ம வந்தாச்சு. மெஜஸ்டிக்கில் வந்து இறங்கிட்டோம். இப்போவுமே இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ சென்ட்ரல் ஸ்டேஷன். ஸோ இங்கே பிங்க் லைன்லேருந்து க்ரீன் லைனுக்கு மாறுறவங்க, ஸோ அதனால் எல்லாருமே மேக்ஸிமம் இங்கே இறங்கிடுவாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் கரெக்டாக நீட்டாக அதில் போர்டெலாம் போட்டிருக்கும். ஸோ க்ரீன் லைன் 3rd 4th பிளாட்ஃபார்முக்கு வந்து நம்ம கீழே போகணும். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் மேலே இருக்கும். இந்த கீழே போகிறவங்க எல்லாம் 3rd 4th பிளாட்ஃபார்ம் போகிறவங்க. ஸோ அது க்ரீன் லைன். அப்புறம் இது மேலே வந்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க. கீழேயுமே இது இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து எத்தனாவது பிளாட்ஃபார்ம் போகணும். ஸோ 1 2 ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து பிங்க் லைனு, 3rd 4th வந்து க்ரீன் லைன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளாட்ஃபார்ம் எந்தெந்த ஸ்டாப்லலாம் நிற்கும், அந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு ட்ரெயின், ஸோ நம்ம எங்கே இறங்கணும், எத்தனாவது ஸ்டாப் இறங்கணும்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம அந்த மேப்பை பார்த்துட்டு போனோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து எக்ஸிட் ஆக போகிறோம் மெஜஸ்டிக்கில். இதுலேயுமே எக்ஸிட்லேயே வந்து கேட் நம்பர் A1 B C D நிறைய இருக்குது. ஸோ நம்ம அதையும் மேலே போயிட்டு கரெக்டாக நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ போகிறது வந்து பஸ் ஸ்டாப்லாம் இருக்கிற சைடு போகிறோம். ஸோ மெயின் ஷாப்பிங் ஏரியா அந்த லைன்லாம் போகிறோம். ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு C D வந்து தான் அந்த கொஞ்சம் அந்த ஏரியாவுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பார்க் சைடு போகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா KSR ரயில்வே ஸ்டேஷன் போகிற பஸ்லாம் நிற்கிற இடங்கள் இங்கே தான் இருக்குது. கவனமாக ஓரளவுக்கு பொறுமையாக இருந்து எந்த எக்ஸிட்னு சொல்லி பார்த்து போகணும். மணி பாருங்கள் 5:15 ஆயிடுச்சு. இப்போ எக்ஸிட் ஆக போகிறோம். ஏன்னா இதுக்கு நான் ஒரு டைம் வந்திருக்கிறப்ப இதுக்கு முன்னாடி நானும் புதுசுங்கிறதுனால முதல்ல எந்த எக்ஸிட்டில் ஃபஸ்ட்டு CDலலாம் வெளியில் போயிட்டு அப்புறம் இது இல்லைன்னு சொல்லிட்டு ஆள் ஒருத்தருமே இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கேட் வழியாக நிறைய எக்ஸிட் ஆவாங்க. அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏன் சிரிச்சோன்னா, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கப்ப நானே இன்னொரு பாப்பாவோட வரும்போது என்னோட காயின் போட்டுட்டு கேட் இது ஓப்பன் ஆகலை. நான் வெளியில் வர முடியல. ஸோ நான் வெயிட் பண்ணி எனக்கு அடுத்து ஒருத்தர் வந்தார். அவர் கூட சேர்ந்து ஓடி வந்துட்டேன். அதை நினச்சி சிரிச்சோம். ஸோ நம்ம இப்போ இந்த D சைடு வழி தான் போகிறோம். இங்கே போனீங்க பாருங்க, KSRTC TMTC பஸ்ஸு இதெல்லாம் இந்த இது வழி போனோம்னா நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாலம் மாதிரி மேலே போகுங்க, மேலே இருக்கிற ப்ளூ கலரில். ஸோ அந்த ஸ்டெப்பில் ஏறி அந்த பக்கமாக போனோம்னா பஸ் ஸ்டாப்பில் இந்த சைட்லாம் பஸ்ஸெல்லாம் நிற்கிதா, ஸோ அந்த சைடு. ஸோ இந்த பாலம் மாதிரி போகிறது வந்து உங்கள் கரெக்டாக அந்த பஸ் ஸ்டேஷன்லேயே கொண்டு போய் விடும். ஸோ இந்த நம்ம ஸ்டெப் வழியே தான் மேலே போக போகிறோம். ஸோ இது எக்ஸிட் வந்து D. இப்படிதான் இருக்குது. இந்த பக்கம் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம ஈவினிங் டைம் போகிறோம். சன்செட் ஆகிற டைம் இன்னொரு 1 hour தான் இருக்குது. ஸோ பாருங்க, இந்த படியில் ஏறிட்டு போனால் இந்த ரொம்ப தூரமாக அப்படியே போகுது இந்த பாலம் மாதிரி. ஸோ இதுக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லேயுமே பஸ்ஸுகள் தான் நிறைய நிற்குது. ஸோ நீங்கள் எந்த ஊருக்கு எப்படி போகணுமோ அதை பார்த்துட்டு இந்த பாலம் நேரம் அங்கேயே கொண்டு போய் வந்து விட்டுருவோங்களே. இந்த சைடு இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது.
பாருங்க, இந்த ப்ளூ கலர் அந்த சீட் இருக்குல்ல, அந்த பாலம் அது வழியா தான் மேலே கூடி வந்தோம் நம்ம. ஸோ அப்படியே வந்து நான் இந்த சைடில் நின்றுட்டு இருக்கிறேன். இந்த சைட்லேயும் கொஞ்சம் பஸ்கள் இருக்குது, லெஃப்ட் சைடும் இருக்குது, ரைட் சைட்லேயும் இருக்குது. ஸோ நம்ம போகிற இடத்துக்கு நம்ம ஈஸியாக இது வழி போயிடலாம். அப்புறம் பாருங்கள், இப்படி ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போனோம்னா இங்கேருந்து எல்லா இடங்களுக்குமே பஸ் வந்து கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ இது சென்ட்ரல் ஸ்டேஷன். முந்தி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது திருநெல்வேலி ட்ரெயின் வரும்போது கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அங்கே தான் லாஸ்ட்டு ஸ்டேஷன் கெம்பேகவுடா. அப்புறம் அதுதான். ஆனால் நிறைய பேர் வந்து மெஜஸ்டிக்கில் இங்கே இறங்குனாங்க. எல்லோரும் மேக்ஸிமம் ட்ரெயினே காலி ஆயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து தெரியல புதுசாக இருக்குதுன்ட்டு நாங்கள் அதனால் லாஸ்ட்டு எந்த ஸ்டேஷனும் கேஎஸ்ஆர்லேயே போய் இறங்கிக்கலாங்கிறது. ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸுக்கு இறக்கி விட்டாங்க. கேஎஸ்ஆரில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தோம். ஆனால் இப்போ எல்லாமே திருநெல்வேலியிலேருந்து வர ட்ரெயின், கன்னியாகுமரி நாகர்கோவில் ட்ரெயின் வந்து கேஎஸ்ஆர் வர்றது கிடையாது. எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன் கண்டோன்மெண்ட் அங்கேயே வந்து நிப்பாட்டிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த படி வழி நம்ம அப்படியே வந்துட்டு இறங்கினாலும் சப்வே இந்த எட்டாப்பில் இருக்குல்ல. ஸோ அப்படியே முக்கியில் வந்து சப்வே வழி போனால் நிறைய குட்டி குட்டி கடைகள் இருக்கும், ஷாப்பிங் ஏரியாஸ். நம்ம அப்படியே சப்வே வழியாக நம்ம அந்த பக்கம் போக போகிறோம். அப்படியே பாருங்கள், நிறைய கடைகள்லாம் இருக்கும் பாருங்கள். மேக்ஸிமம் 250, 200, 100 இந்த மாதிரிலாம் இருக்கும். திங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, எடுக்கிறதுக்கும். ஒரு அப்படியே பார்த்துட்டே வாங்க. பேக் பாரு, ரொம்ப அழகழகா இருக்கு.
இங்கே வந்து நாங்கள் பேக் வாங்கியிருந்தோம். அது வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. ஸோ அதை மாற்றிட்டு போகலான்னு சொல்லி கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதான் இங்கே மாற்றிட்டு இருக்கோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த பேக்கை. ब्लैक पड़ला ग्रीन पड़ला ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணதை பற்றி போடுறேன். ஹாங்காங் பஜார், அப்புறம் இந்த சைனா பஜார் மாதிரி சும்மா குட்டி குட்டி கடைகள் கொஞ்சம் அங்கே இப்போ இந்த லைன்லேயே போயிட்டு இந்த ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டு திரும்பினோம்னா டிமார்ட் ஷோரூம் வரும். டிமார்ட் ஷோரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அங்கே இருக்குது. ஸோ அங்கேயும் அவங்க திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Yeah.